செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கிறேன். நேத்து ஒரு புரோக்கர பத்தி நம்ம நேத்து பேசியிருந்தோம். ஒரு புறம்போக்க பத்தி நம்ம பேசியிருந்தோம். அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன். அவன பத்தி பேசியிருந்தோம். யாருன்னு பார்த்தோம்னா, அ "என்ன மாலதி?" அப்படின்னு ஒருத்தன் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் YouTubeல. அவன் தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள டார்கெட் பண்ணி, அவங்கள மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அந்த பரதேசியோட வேலையா இருந்திருக்கு. கடந்த 5 வருஷத்துல அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு, நான் வந்து திமுகவ எதிர்க்கிறேன்னு சொல்லி நம்ம சத்யன் ஐடி விங் பொறுப்பாளரா இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து அற 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 அரன்னு தலையில மொளகா அரைச்சு, அந்த ஆள கொண்டு வந்து நடுத்தெருவுல நிப்பாட்டி வச்சிருக்கான் இவன். இந்த நாரப்பய. இந்த பிக்காளி பய இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுத்துட்டான்னா, திமுகவ நம்ம போன ஆட்சியில எதிர்த்தோம். இப்ப வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது உடனே. அப்படி உடனே நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அது பிரச்சனை போய் முடிஞ்சிரும்ன்ட்டு, அதிமுகவையும் நம்ம இப்ப சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா தோத்துருச்சு. அதுவும் 3வது இடத்துக்கு வந்துருச்சு. அதனால ஆளுங்கட்சிகிட்ட நம்ம வந்து எலும்பு துண்டு வாங்கிப்போம்னு சொல்லி, தாவேகா அரசாங்கத்துக்கிட்ட, ஆதவ அர்ஜுனா கிட்ட எலும்பு துண்டு வாங்கி உட்கார்ந்து திங்கிற நாயி, நேத்து இந்த நாய பத்தி நம்ம வீடியோ போட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக, ஒரு 2 மணி நேரம் கூட இல்லங்க. அதுக்குள்ளயும் வீடியோவ YouTubeல இருந்து தூக்கிட்டானுங்க. அதுக்குள்ளயும் தூக்கிட்டானுங்க. அதுக்கு YouTube சைடுல இருந்து ஒரு விளக்கம் ஒண்ணு குடுத்திருந்தானுங்க. இந்த மாரி நீங்க இந்த விஷயத்த சொன்னதுனால தான் நாங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம்ன்னு. என்னடா அப்ப அந்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தா, அந்த புரோக்கர் நாய புரோக்கர்ன்னு சொல்லிட்டோமா, அது அவருக்கு வலிச்சு போச்சாம். அதனால இந்த கன்டென்ட்ட இவங்க ரிமூவ் பண்றாங்களாம் YouTubeல இருந்து. ஏன்டா புரோக்கர் வேல பார்க்கக்கூடிய நாய உன்னைய புரோக்கர்ன்னு சொல்லாம, மாமா வேல தானே பார்க்குற நீ? மாமா வேல தானே பார்க்குற. அப்ப உன்னைய மாமான்னு கூப்பிடாம வேற என்ன? சரி இங்கிலீஷ்ல டீசென்ட்டா அங்கிள்ன்னு கூப்பிடட்டுமா? சொல்லுங்க அங்கிள். என்ன அங்கிள் பண்றீங்க? அப்படின்னு கேட்கட்டுமா? மோகன் குமார்ன்னு ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு ஒருத்தன். சீட்டிங் ஃப்ராடு. அவனால பெண்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1ஆம் நம்பர் சீட்டிங் ஃப்ராடு அவன். நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோடைய ஓனர் பாரிவேந்தர் ஃபவுண்டர் இருக்காருல்ல, அவரையே தூக்கி கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு சீட்டிங் பண்ண திருட்டு கம்நாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை நான் எதிர்த்து பேசுறேன். அவங்கள வந்து நான் முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு யூடியூப்ல உட்காந்து பொய் புழுவிட்டு இருக்கிறான். அப்பட்டமா பொய்ய மட்டுமே புழுவிட்டு இருக்கிறான். நீ ஜி ஸ்கொயரை மிரட்டி நீ பணம் கேட்கவே இல்லை. அப்படிதானே? ஏன்னா எவங்கிட்டயுமே ஆதாரம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு நீ பேசிட்டு இருக்க ராஜா. இதுவரை நீ யார் யாரை மிரட்டி இருக்குன்னு தெரியுமா? இந்த தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட தாவேகால இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேரை நீ போன போட்டு நீ என்னென்ன பேசியிருக்கிற? ஏன்னா இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? யாருக்கும் வேணாலும் தெரியாம இருக்கலாம். ஆனா இங்க பழகக்கூடிய எங்களுக்கு தெரியும்ல. இந்த ஃபீல்டுல புழங்கக்கூடிய எங்களுக்கு தெரியும்ல. வீடியோ ரிமூவ் பண்ற. உன்னைய பத்தி பேசினா வீடியோ ரிமூவ் பண்ணுவ. சரி. நானும் நீ எப்படி ஜி ஸ்கொயர் ஒற்றை நிறுவனம் சொல்றியோ அதே மாதிரி இனிமேல்ட்டு புரோக்கர் பய, மாமா பய, அங்கிள் பய அப்படின்னு நான் பேசிக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? உன் பேரே யூஸ் பண்ணல, உன் போட்டோ யூஸ் பண்ணல. ஆனா உன்னைய தான் புரோக்கர்னு சொல்லுவேன். ஊருக்கே தெரியும் நீ புரோக்கர்னு. ஊருக்கே தெரியும் நீ மாமா வேலை பாக்குறன்னு. நீ என்ன கேவலமான வேலை பார்த்துருக்கன்னு ஊருக்கே தெரியும். இன்னைக்கு நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஓகே நம்ம அண்ணன் இவர் சப்போர்ட் பண்றாரு, சோ நம்ம எல்லாம் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இவர் பெரிய வார்ம் ஃபயர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு ஃபயர் விடலாம். ஆனா நீ ஒரு ஹேரும் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு சோர்ஸ்ன்னு ஒரு மண்ணும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ரேண்டமா யாருக்காவது போனை போட்டு என்ன சார் இந்த தகவல் எப்படி சார் இந்த போயிட்டு இருக்கு சார், என்ன சார் பிரச்சனை இப்படின்னு கேட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து இங்க உட்காந்துட்டு கக்கிட்டு அதுல கொஞ்சம் வன்மத்தை ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு வன்மம், தேவையான அளவுக்கு புரளி, தேவையான அளவுக்கு அந்த புழுவி தள்ளுறது எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொட்டிட்டு கலக்கிட்டு வீடியோ கொடுக்குற. அதை உட்காந்து ஒரு கூட்டம் பாக்குது. ஒன்னையும் நம்புது ஒரு கூட்டம். கால கொடுமை, கால கொடுமைடா, கால கொடுமை. வீடியோவை தூக்குற நீ, அதுவும் புரோக்கர்னு சொல்லிட்டோமா, அது இவருக்கு வலிச்சு போச்சா, அதனால இவர் வீடியோ தூக்குறாராம். ஏன்டா இதுல நீ இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்க? சில்றப்பைய. அதை கண்டுக்காதீங்க. ஓ சில்றப்பைய கண்டுக்க கூடாது. இந்த சில்லறையோட சத்தம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்குறியா நீ? பாக்குறியா? இருடி, இனி வரிசையா அந்த சில்லறையோட சத்தம் உங்க தூங்க விடாம உனக்கு போட்டு டார்ச்சர் பண்ணும். இரு. பண்றது ஃப்ராடு தனம். மீடியா மாஃபியா வச்சு நடத்திட்டு இருக்கிற, ஆன்லைன்ல கட்ட பஞ்சாயத்து நடத்துற, பல பேரை உட்காந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற. நீ ஓகேவா? அப்படிதானே? நீ ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டுக்காரன் அப்படிதானே? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இந்த தாவேகா ஆட்சியில இது வரைக்கும் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லையா? அப்படி ஒரு விஷயமே நடக்கலையா? ஏண்டா தாவேகாவனுடைய ஒரு வழக்கறிஞர்
அவங்க தான் போயிட்டு நீதிமன்றத்துல மனு போடுறாங்க. இந்த மாதிரி அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் பண்ணி தொலைறானுங்க இந்த நாதாரி பயலுகன்னு. அவங்க தான் கொண்டு போய் கேஸ போட்டு தொலைறாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த பெண்ணையே அவன் கட்சியை விட்டு நீக்கிறான். இந்த சைடு இந்த ராஜபாளையம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் ஒருத்தவங்க அடிச்சு ஜட்டியை உருவி கொண்டு போடுவேன் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த அம்மாவெல்லாம் நம்ம ஒருவேளை நாளைக்கு ராஜபாளையம் பக்கமோ இல்ல அந்த அம்மாவே பாக்குறோம்னா ஜட்டியெல்லாம் 4 ஜட்டி சேர்த்து போட்டு தான் போகணும் போல. அந்த அம்மாலாம் அப்படி பேசிட்டு இருக்கு. ஜட்டியை அவுத்து கொண்டு போடுமா. புரியல. சைக்கோ மாதிரி இப்ப அது ஒரு அம்மா இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. இப்பயும் நீ உட்காந்து அதிகாரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா மாலதி அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிற. என்ன பண்ணாங்க அதிகாரிகள்? நீ பேசுறியே எதுக்காவது எவிடன்ஸ் இருக்காடா? நீ பேசுற எதுக்காவது எவிடன்ஸ் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கியா நீ? சம்பந்தப்பட்டவங்க வழக்கு போட்டா நீதிமன்றத்தை போய் மன்னிப்பு கேட்க தெரியுது இல்ல? மன்னிப்பு கேட்க தெரியுது இல்ல? ஏன் நீதிமன்றத்துல நீ தான் பெரிய நல்லவனாச்சு, உங்ககிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கு, ஆதாரம் இல்லாம நீங்க அப்படியே அறுத்து தள்ள மாட்டீங்களே? போய் நீதிமன்றத்தை சொல்ல வேண்டியதானே, எங்கிட்ட ஆதாரம்லாம் இருக்கு யுவர் ஆனர் அப்படின்னு போய் பேச வேண்டியதானே? அவன் வைக்கிற டைட்டில் தெலுங்கு பட டைட்டில் மாதிரி இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க, அவன் வைக்கிற டைட்டில்லாம் பார்த்தா தெலுங்கு பட டைட்டில் மாதிரி இருக்கும். பிரிண்டிங் பிரஸ் இருக்கும்ல, அவங்கலாம் வந்து இந்த மாதிரி தான் பரபரப்புக்காக செய்து வைப்பாங்க. இந்த ரைமிங்கா வைக்கணும், எதுகை முனையை வைக்கணும், அப்பதான் பார்க்க பரபரப்பா இருக்குன்னு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு சில்றவன். இவனுக்கு உண்மைக்கும் ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். ஏணி இல்ல, ஏரோப்ளேனே கொண்டு வந்து வச்சாலும் எட்டாது. இந்த நம்ம ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க, புழுவாதரா, அண்டா கணக்கா புழுவாதரா அப்படிம்பாங்க. ஆக்சுவலா இவன் அண்டா கணக்குல புழுவுறவன் இல்ல, குடோன் கணக்குல புழுவக்கூடியவன். அதுவும் வன்மத்தை கலந்து அப்படி இப்படி ஒரு ஆட்டி ஒரு குலுக்கி வன்மத்தை மட்டும் கக்கக்கூடிய ஒரு வன்மவாதி தான் இந்த புரோக்கர் பையன். உன்னை புரோக்கர்னு சொன்னதுக்கு உனக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே என்ன புரோக்கர்ட்டா? ஆமா, பின்ன வேற என்னன்னு சொல்றது? நீ என்ன மகாத்மா காந்தியா? நீ என்ன மகாத்மாவா? இல்ல எனக்கு புரியல. ஒரு ஆடுகரப்பால வீடியோ தூக்குற நீ. இரு இந்த சேனல்ல உட்காந்து பேசினா தூக்கிடுவேன். நாளைக்கு ஒரு 4 சேனல்ல உட்காந்து நான் பேட்டி கொடுக்குறேன்னு என்ன பண்ணுவேன்? எல்லா சேனல்ல உட்காந்து தூக்கிட்டு இருப்பியா? உன் மேல திமுக குண்டாஸ் போடும்போது நான் அதை எதிர்த்து கேள்வி கேட்டேன். ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கானா கைது பண்ணி உள்ள வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா குண்டாஸ் போடுற அளவுக்கு அவனும் கொலை குற்றவாளி இல்ல, அவன் ஒன்னும் தீவிரவாதி கிடையாது, நம்ம பேசி வச்சிருந்தோம். ஆனா நீ இப்ப செஞ்ச வேலையெல்லாம் நோண்டி பார்த்தோன்னு வச்சுக்கேன், குண்டாஸ் இல்ல, உன்னை எல்லாம் நாடே கடத்தலாம். அந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தனா இருக்கிற நீ. நிறைய விஷயம் எனக்கு பூதம் கிளம்புற மாதிரி தோண்ட வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இரு, ஒரு நாள் நீ போறல 1 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி நானும் ஒரு 4 பேரை வேலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி கால் மேல கால் போட்டுக்கிட்டு நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இரு, எல்லா எவிடன்ஸையும் நானும் தூக்கி பொது வழியில வெள்ள தூக்கி போடுறேன். இப்பயும் சொல்றேன், விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்றேன், இவனை நம்பாதே. இந்த சந்திரமுகி படத்துல சொல்ற மாதிரி தான், அண்ணே இவன் நமக்கு வேணாமனே, நம்ம குடும்பத்துக்கு ஆக மாட்டானே அப்படின்ற மாதிரி இவன் நமக்கு வேணாம். இவன் இந்த நாட்டுக்கே கடானவன். நாளைக்கு ஆதவே மிரட்டுவான், விஜய மிரட்டுவான், உஷானந்தா மிரட்டுவான். நல்லாவே ஆட்சி செஞ்சாலும் அதை வந்து இவன் அயோக்கியத்தனமா பேசுவான். நம்ம இப்ப தாவே காட்சியில் நடக்கக்கூடிய தப்பை மட்டும் தான் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எனக்கும் தாவே காட்சியில் நடக்கக்கூடிய சில நல்லது கெட்டது இதெல்லாம் எடுத்து பேசணும் ஆசையா இருக்கு, நல்ல விஷயம் எடுத்து பேசணும்னு. ஆனா நல்லது பேசுறதுக்கு தான் இங்க 1000 பேர் இருக்கானே ஜால்ரா அடிக்கிறதுக்கு. ஆனா உண்மையை பேசுறதுதான் இங்க எவனும் இல்ல. அதனாலதான் இங்க நடக்கக்கூடிய தவறுகளை உண்மைகளை நம்ம சுட்டி காமிச்சு பேசுறோம். ஏன்னா ஓட்டு போட்டிருக்க அந்த உரிமை நமக்கு இருக்கு. திமுக ஆட்சியிலையும் தவறு செய்யும் போது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்த அரசாங்கம், மக்களா நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் தவறு நடக்கும்போது நம்ம கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி இந்த ஆட்சியிலையும் தவறு நடக்குது, கேள்வி கேட்கிறோம். அவ்வளவுதான். இதுல பெரிய லாஜிக்லாம் இல்ல. விஜய் எதிர்க்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் கோடியா இல்ல லட்சமா இல்ல 1000 கணக்குல இல்ல சில்லற கணக்குல கூட நமக்கு எவனும் எதுவும் கொடுக்கறது இல்ல. ஒவ்வொரு மாசமும் நம்ம உழைப்புல, நம்ம சொந்த உழைப்புல நம்ம உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒன்னும் யாரையும் மிரட்டி இந்த புரோக்கர் பையன் மாதிரி மாமா வேலை பார்த்தெல்லாம் நம்ம ஒன்னும் சம்பாரிச்சு சோறுதிங்கல. நம்ம தெளிவா தான் இருக்கிறோம். நல்லது காலம் இல்லம்பாங்கல்ல, அதுதான் இந்த காலம். நான் கண் கூட பாக்குறேன். வயசு ஆக உள்ளுக்குள்ள தத்துவங்கள்லாம் பீறிக்கிட்டு அடிக்குது. நம்பாதீங்க, இந்த சில்லற பயல நம்பாதீங்க, அது எல்லாருக்கும் ஆபத்து. திமுக நம்பி அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அண்ணா திமுக நம்பி பாலுங்கணத்துல கொண்டு போய் தொப்பக்கடியும் தள்ளி விட்டு வந்துட்டான். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கொண்டு இவனை நம்பி அவரு நான் தலைகளாகத்தான் குதிப்பேன்னு போய் நின்று குதிக்கும் போது உரி விட்டு வந்துட்டான். அவர் குதிக்க கூட இல்ல, இவனே போய் தள்ளி விட்டான். தலைகளா குதியான்னு தள்ளி விட்டு வந்துட்டான். 1ஆம் நம்பர்
ஃப்ராடு. இவனை நம்பி போன ஒரு இதுவரை உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஒரு நபர் இவனை நம்பி போனதா சரித்திரமே இல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், யூடியூப்ல பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் குடுத்துக்கிறேன். இவன் ஆபீஸ்ல இந்த புரோக்கர் பை ஆபீஸ்ல எவனா வேலை பார்த்துட்டு வெளில வேற சேனல்ல வேலை தேடி வரானா, தயவு செஞ்சு அவனுக்கு நீ வேலை குடுக்காத. அவன் வர்றதுக்கு காரணம் நீ என்ன பண்றன்னு கண்காணிக்கிறதுக்கு. நீ யாரு? உன் பேக்ரவுண்ட் என்ன செக் பண்றதுக்கு இந்த புரோக்கர் அனுப்பி விடுற ஆளு. அவ்வளவுதான், ஒரு ஏஜென்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 யூடியூப் சேனல்லாம் நான் சொல்றேன். என்னங்க என்னாச்சு? இந்த மாதிரி வந்தாங்க, போனாங்கன்னு சொன்னீங்களே. ஐயய்யோ! நான் பட்ட பாடு. அந்த தம்பிய கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிட்டேங்க நெறைய இடத்துல. அப்படின்னு நெறைய பேர் அத பதிவு பண்றாங்க. அதனால ஒரு கூட்டத்த இவன் இந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கான். இதுல தான் இவன் இன்ஃபர்மேஷன்ற ஒரு ஒரு கருமத்த கலெக்ட் பண்றான். மத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் சோர்ஸ்ன்னு இந்த புரோக்கர் பையன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இருந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.